ஒண்ணுமில்ல. அம்பிகாபதி தோழர் வந்து நான் கண்கொடுத்தவனி பள்ளியில் படிக்கும் பொழுது, அவர் 10வது படிக்கும் பொழுது நான் 6வது டவுசர் போட்டு போகும்பொழுது என்ன பேண்ட் போட்டு அங்கே அப்போயுமே ஒரு அரசியல் பறவையோடு தான் இருப்பார். அதான் போகும்போது காதல் ஒன்று சொல்லிட்டு போனார், இந்த சாதிய சுடுகாடை பதிவு பண்ணுங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, ஜாதியே ஒரு சுடுகாடு தான். அது போய் அது பணம், அது போய் அந்த பணத்துக்கு இது கல்லர் விட்டு போனோம், இது கவுண்டர் விட்டு போனோம், இது வன்னியர் விட்டு போனோம்னா சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பணம் அவருடைய டெத்து விழுந்துருச்சுன்னா என்ன சொல்லுவான், பணத்தை தூக்கியாச்சா அப்படின்னா கேட்போம். எப்ப ராமசாமியோட யாரை தூக்கியாச்சா கேட்பாங்க. அது பணம். நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருந்தேன். அதனால அது பணம், அவ்வளவுதான். அது உசுரோட இருக்கிற வரைக்கும் தான் அது ராமசாமி உடையாரு அல்லது ராமசாமி தேவரு அல்லது ராமசாமி பறையரா இருக்கும். செத்ததுக்கு அப்புறம் அது பணம் தான். அதனால ஜாதி என்பதே ஒரு சுடுகாடு தான். அதுல தனி சுடுகாடு இருக்கு அப்படிங்கிறது அதை விட கேவலம். இந்த நான் பேசுறதுக்கு வரப்ப நான் பிறப்பால் ஒரு சாதி என் பின்னாடி ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நான் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸை படிச்சதுனால நான் எனக்கு சாதியின் மீதோ அல்லது கடவுளின் மீதோ மதத்தின் மீதோ நம்பிக்கை கிடையாது. ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இது இருக்கும் இல்லைங்களா. இப்ப நான் பேசுறதுக்கு வர்றேன் அப்படிங்கிற பொழுது சர்டிபிகேட்டா நான் ஒரு ஜாதியா இருப்பேன் இல்லைங்களா. அந்த ஜாதியை சேர்ந்த என்னுடைய உறவுகள்ல சில பேர் போன் பண்ணி, நீ என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம சாதியை அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, நீ ஒருதலை பட்சமா நீ செயல்பட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஒரே ஒரு பதில தான் சொன்னேன். ஒரு ஐயரு ஒரு கல்லரை ஒடுக்குமுறை செஞ்சா அங்க நான் கல்லர், ஒரு கல்லரு ஒரு பல்லரை ஒடுக்குமுறை செஞ்சா அங்க நான் பல்லர், ஒரு பல்லரு ஒரு பறையரை ஒடுக்குமுறை செஞ்சா அங்க நான் பறையர், ஒரு பறையரு ஒரு சக்கிலியரை ஒடுக்குமுறை செஞ்சா அங்க நான் சக்கிலியர், அந்த சக்கிலியர் வீட்டுக்குள்ள உள்ள ஆண் சக்கிலியர் அந்த வீட்டுக்குள்ள உள்ள பெண்ணை ஒடுக்குமுறை செஞ்சா அங்க நான் அந்த பெண்ணாக இருப்பேன். அதனால நீ போற வட்டத்துக்குள்ள நிக்கிறவன் நான் கிடையாது ராஜா. அதனால ஜாதி என்பது ஒரு மலம். பெரியார் அம்பேத்கரை படித்தவர்களுக்கு தான் தெரியும் ஜாதி என்பது ஒரு மலம். நானும் சின்ன வயசுல இந்த மலத்தை தலையில தூக்கி வச்சு தெரிஞ்சிருக்கேன். சின்ன வயசுல நமக்கு இந்த ஆண்ட பரம்பரை, ராஜராஜ சோழன் பரம்பரை அப்படிலாம் சொல்லி நமக்கு இந்த அந்த ஆண்ட பரம்பரைங்கிற அந்த வாழெல்லாம் சொறி விடுவாங்க இல்ல. நம்ம வெளியில போனாக்கா குதிரையில தான் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஏற்றி விட்டுருவாங்க. சின்ன பிள்ளை நமக்கு எதுவும் தெரியாது இல்லைங்களா. ஸ்கூல் போகும்போது பெரியார் அம்பேத்கரை படிப்பதற்கு முன்னாடி படிச்சதற்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஆகா தலைமையில உள்ளது அது வந்து சந்தனம் இல்லடா, அது மலம். ஏன்னா ரெண்டுமே ஒரே கலர் தானே, சந்தனமும் மஞ்சள் கலர் தான், மலமும் மஞ்சள் கலர் தான். அப்ப நீ ஜாதி அப்படிங்கிறது ஏதோ பட்டியல் சமூகத்திற்கு மட்டும் எதிரானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க உள்ள பிசி எம்பிசில உள்ள ஜாதியில உள்ள அந்த நபர்கள் அந்த ஜாதியை தூக்கி கொண்டு அந்த ஜாதியினுடைய பெருமையை தூக்கி கொண்டு திரிந்தால் அவர்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ராஜா அது சந்தனம் கிடையாது, அது மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படிங்கிறதுனால சந்தனம் என்று நினைக்காதே, அது மலம். மலத்தை யாராவது தூக்கிட்டு திரிவாங்களா? மலத்தை யாராவது தலையில தூக்கிட்டு திரிவாங்களா? சாப்பிட்றோம், அந்த மலம்ங்கிறது நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். காலையில போகும்போது கலட்டி விட்டு போயிட்டே இருக்கோம்ல, அது ஏன் உடம்புல உள்ளது, நான் சாப்பிட்டது அப்படிங்கிறதுக்காக அந்த மலம் போகாமலா இருக்கா. நம்ம 2 நாள் போகலன்னா 3 நாள் நீ ஆஸ்பத்திரி போயிருவ. அப்போ மலம் என்பது உடலுக்கு கெடுது, அது வரும்போது நம்ம வெளியேற்றிடணும். அதனால மலத்தை தூக்கிக்கிட்டே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, அது மலம், அதை தலையில் தூக்கி கொண்டு தெரியாதீர்கள் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவதாக ரொம்ப முக்கியமான மேடை இது எனக்கு. நானும் கொஞ்சம் மேடைகளில் பேசியிருக்கேன், இப்போ பேசிக்கிட்டும் இருக்கேன். முக்கியமான நபர்கள் முன்னாடி நிறைய பேசியிருக்கேன். ஆனா நான் பேசினதுலயே ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக நான் கருதக்கூடியது, இதுக்கப்புறம் பெரிய பெரிய மேடைகளில் பேசினாலும் இந்த விடயபுரம் அருகாமையில உள்ள இந்த கண்கொடுத்தவனத்துல என்னுடைய ஊர்ல நான் இதே மேடையில பல பேர் பேச கேட்டிருக்கேன். இந்த அண்ணன் விஸ்வநாதன் இருக்காரு, எங்க ஊர்ல திருவிழா நடக்கும் மாரியம்மன் கோயில்ல. ஒத்த ஆளா ஒத்த கருப்பு சட்டையை போட்டு வந்து மொத்த திருவிழாவையும் கழிச்சு விட்டு வந்துடும். அப்படி எல்லாரும் தீ வச்சுட்டு இருப்பாங்க. அண்ணன் என்ன பண்ணுவாரு, டபார்னு கருப்பு சட்டையை கொடுக்க போட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு அண்ணன் ஓடிடுவாரு. பெரிய குழப்பம் ஆயிடும், அந்த திருவிழாவே நாசம் பண்ணிடுவார் அண்ணன். அப்புறம் இந்த பெரியாச்சி சம்பவம், இன்னைக்கு அண்ணன் கூட காலைல அதை பேசிக்கிட்டு இருந்தேன். சாயங்காலம் வரும்பொழுது இந்த பெரியாச்சி வேஷம் கட்டிட்டு ஊர்ல ஆடுவாங்க. அப்பா அண்ணன் வந்து பக்கத்தில் நிற்கும் போது அந்த பெரியாச்சி வேஷம் கட்டிட்டு கையில நெருப்பெல்லாம் வச்சு இப்படி அப்படியே ஆட்டிக்கிட்டு திணுசா மிரட்டிட்டு இருப்பாங்க. அண்ணன் கருப்பு சட்டையில போய் நின்னோடனே அவர்கிட்டையும் இப்படி பெரியாச்சி காமிச்சிட்டு இருக்கு. அண்ணன் அழகா அந்த தீப்பந்தத்தை பிடி தூக்கி விட்டு பெரியாச்சியோடைய பாவடையை அவுத்து விட்டு அண்ணன் போயிட்டார். பெரிய கலைபரம் ஆச்சு போச்சு ஊர்ல. இந்த திருவிழா நடக்கும் போதெல்லாம் ஒரு லேடி பைக் சைக்கிள்ல
ஒத்த கருப்பு சட்டையை போட்டு வந்து மொத்த கூட்டத்தையும் அண்ணன் கலைபுரமாக்கிட்டு வந்துருவார். நீ யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய கூட்டம், கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு கூட்டம் நிக்குது. ஜாதியை ஏற்றுக்கணும், நீ கடவுள் நம்பிக்கை இருக்குனால நீங்க ஜாதியை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. எனக்கு வந்து நான் ஜாதியை மட்டும்தாங்க நான் ஏத்துக்கிறேன், மற்றபடி ஐ எம் குட் பாய்ண்ணே, எனக்கு ஜாதி எல்லாம் எதுவும் கிடையாதுண்ணே. சரிப்பா, ஜாதியை ஏத்துக்கிற, கடவுளை ஏத்துக்கிற, ஜாதியை ஏத்துக்கல. இப்ப நீ கடவுளை ஏத்துக்கிட்டல, அந்த கடவுளுக்கு பின்னாடி உள்ளது எதுப்பா? மதம், சரிங்களா? இந்து மதம். சரி, அப்ப நீ இந்து மதத்தை ஏத்துக்கிறல்ல, அப்ப இந்து மதத்தை தாங்கி பிடிக்கிறதுப்பா, அது ஜாதி தானே. அப்ப நீ கடவுளை ஏத்துக்கிட்டாக்கா ஜாதியை ஏத்துக்கிட்டதானே அர்த்தம். அப்ப ஜாதியை தூக்கி எறியணும் என்றால் நீ கடவுளை தூக்கி எறியணும். பெரியார் அதைத்தான் சொன்னாரு. பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னாரா? ஆம் சொன்னார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று இதே விடயபுரத்துல 24/5/1967 சொல்றார். இங்க விடயபுரத்துலதான் அந்த நிகழ்வு நடக்குது. அங்க அப்புசாமி நாயுடுன்னா அவருடைய பண்ணையில தான் அந்த பயிற்சி பள்ளி நடக்குது. பெரியாருடைய தலைமையில அந்த பயிற்சி பள்ளி நடக்குது. அந்த பயிற்சி பள்ளி அட்டன் பண்ண பல பேர் இருந்தாங்க. கடைசியா எனக்கு தெரிஞ்சு புலவர் இருந்தாரு, அவரும் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரும் இறந்துட்டாரு. அந்த பயிற்சி பள்ளியில தான் இதை முதலாக 24/5/1967 அன்னைக்கு விடயபுரம் அப்புசாமி நாயுடைய பண்ணையில தான் பல பேரை உட்கார வச்சுக்கிட்டு தன்னுடைய உதவியாளர் மகாலிங்கம் அவர்கள்ட்ட சொல்றாரு, இதை எழுதி கொடுக்கிறாரு. எழுதி கொடுத்து திராவிடர் கழகத்தினுடைய முதல் நாத்திக பிரச்சாரம் பொதுவெளியில சொல்லி பிரகடனப்படுத்தி கல்வெட்டாக வைத்த நாள் அது. அதை முதலாக வாசித்தது ஐயா பெரியாருடைய உதவியாளராக இருந்த ஐயா மகாலிங்கம் அவர்கள். அவரு தான் சொல்றாரு. அந்த வாசகத்தை சொல்ல சொல்ல அந்த பள்ளியில இருந்தவங்க திரும்ப அந்த வாசகத்தை சொல்றாங்க. அதன் பிறகு 7/6/1967 அன்னைக்கு விடுதலை நாளேட்டுல இது செய்தியா வருது. செய்தியா வரும் பொழுது தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார், எல்லா நிகழ்வுகள்லையும் கடவுள் வாழ்த்துன்னு வச்சிருக்கானுங்க நம்ம ஆளுக. இந்த கடவுள் வாழ்த்துங்கிறது என்ன? முதல்ல நீ கடவுளை ஏத்துக்கிட்டனாக்கா மதத்தை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம், மதத்தை ஏத்துக்கிட்டாக்கா ஜாதியை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம், ஜாதியை ஏத்துக்கிட்டாக்கா நீ வேசி மகன் என்று ஏற்றுக்கொண்டா என்று அர்த்தம் என்று சொல்லுகிறார். வேசி மகன் என்ன உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பார்ப்பானுடைய வைப்பாட்டி மகன், வேற யாரையும் சொல்லல, நீ வேணா சொல்லிக்கலாம். ஏங்க அது வந்து எஸ்சியில உள்ளவங்களை சொல்லியிருப்பாங்க. நாங்கெல்லாம் யாரு தெரியுமில்ல, நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை தெரியுமில்ல. ராயராய சோழன் காலைல எங்க வீட்டுல வந்து டிஃபன் பண்ணிட்டு போவாரு, ராஜேந்திர சோழன் லஞ்சுக்கு வரன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கொக்கு கறியோட அப்படின்னு நீ தான் நினைச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா பாப்பா என்ன தெரியுமா சொல்றான், நீ கடவுளை ஏத்துக்கிட்டனாலே, அந்த மதத்தை ஏத்துக்கொண்டாலே, அந்த ஜாதியை ஏத்துக்கொண்டாலே நீ பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் என்று நான் சொல்லலப்பா, பாப்பான் சொல்றான். இதுதான் சாஸ்திரம் சொல்லுது, இந்து மத சாஸ்திரமும் இதுதான் சொல்லுது, இந்து மத சட்டமும் அதுதான் சொல்லுது. அதனாலதான் பெரியார் சொன்னார், அப்ப கடவுள் வாழ்த்து என்று ஒன்று எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆரம்பத்திலே வைக்கிறானாக்கா எல்லாரும் கூட்டமா உட்காந்துக்கிட்டு நான் வேசி மகன், நான் வேசி மகன், நான் வேசி மகன் சொல்றது இழிவு இல்லையா? நம்ம எவ்வளவோ நாகரிகம் அடைஞ்சு வந்துட்டோம், இதுல இழிவு இல்லையா? நம்ம வேசி மகன் சொல்றத நம்ம கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? அதனால இனிமே திராவிடர் கழகத்தினுடைய நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது சின்ன நிகழ்ச்சியோ பெரிய நிகழ்ச்சியோ, எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல அவன் கடவுள் வாழ்த்து என்று வைப்பது போல் இனிமே திராவிடர் கழகத்தினுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஆரம்பத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அந்த உறுதிமொழி கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்புகிறவன் அயோக்கியன், வணங்குபவன் காட்டுமிராண்டி என்கிற உறுதிமொழியை ஆரம்பத்தில் எல்லோரும் எடுக்க வேண்டும் என்று பெரியார் அன்னையிலிருந்து அன்னைக்கு 7/6/1967 விடுதலை நாளேட்டில் இதை பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் திராவிட கழகத்தினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்திலையும் இந்த சின்ன மாநாடோ அல்லது பெரிய மாநாடோ பொதுக்கூட்டமோ எந்த கூட்டம் நடைபெற்றாலும் சரி, பெரியார் தலைமையிலேயோ பெரியார் இல்லாமலோ நடந்தாலும் சரி, இந்த உறுதிமொழியை எடுத்து அதன் பின் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும். சரி, பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. ஏன் கடவுள் இல்லைன்னு சொன்னார்? பெரியாருக்கும் கடவுளுக்கு என்ன வாக்கியா தகராறா, இல்ல குடுக்கல் வாங்களா? பெரியாரும் கடவுள் என்ன மாமா மச்சானுங்களா, இல்ல அண்ணன் தம்பிங்களா, இல்ல ஏதோ தண்ணி பாய்ச்சும் பொழுது நம்ம ஊர்லாம் சண்டை வருமே, நைட்டு மடை போட்டு வந்துருவான், நாம போனதுக்கு அப்புறம் பக்கத்து வயல்காரா அங்க திருப்பி விட்டுருவாப்புல. அந்த மாதிரி பெரியார் மடை போட்டு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் போயிட்டு அவர் பக்கம் அவர் வயல்ல பிரிச்சு விட்டு அதுல பெரியாரும் கடவுளுக்கு இந்த சண்டையா? இல்ல வட்டிக்கு காசு வாங்கிட்டு வட்டி கொடுக்காம விட்டாப்லையா? இல்ல நம்ம அடகு கடலை வச்சுக்கிட்டு எதுவும் திருப்பாம விட்டாப்லையா? அது இல்ல இல்ல. பெரியார் கடவுளை ஏன் இல்லை என்று சொல்ல வேண்டும்? அவருக்கு என்ன அவசியம் இருக்கு?
பெரியார் பெரிய பணக்காரருங்க, பொது சேவை செஞ்சு வர்றாரு அப்படின்னாலே எல்லாரும் நினைச்சுக்கிறாங்கனாக்கா ஏழ்மையாக இருப்பார்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. பெரியார் பெரும் பணக்காரர், பெரும் செல்வந்தர். அன்னைக்கே ஒரு பல கோடிகளுக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு 2025 அன்றைய பெரியார் சொத்தை நம்ம இன்னைக்கு கணக்கு போட்டோம்னாக்கா பல 100 கோடிகள் அந்த சொத்து மதிப்பு. இன்றைக்கு அது பல 1000 கோடிகளாக விரிவடைஞ்சு கிடக்கும். அவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரர் பெரியார். அது மட்டும் இல்ல, எல்லா அதிகாரத்திலும் பெரியாருடைய பவர் இருந்துச்சு, அவருடைய ஆதிக்கம் செலுத்துதல் இருந்துச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தாருங்க. அவரை தேடி தங்க தட்டுல வச்சு கொண்டு போன யாரு? பிரிட்டிஷ்காரன். ஐயா, ஆள்றதுக்கு ஆள் இல்லைங்கய்யா, பூரா பயில முட்டா பயலா இருக்கணும். அந்த பாப்பாரா பயில வந்து உட்காந்துக்கிட்டு ஆட்சியும் தெரிய மாட்டேங்குது, ஒரு மண்ணாக்கட்டை தெரிய மாட்டேங்குது, பூரா முண்ட கலப்பைகளாக இருக்கிறார்கள். தயவு செஞ்சு ஐயா, நீங்க தான் ஓரளவுக்கு இந்த மக்களின் பால் சிந்திக்கிறீங்க, மக்களுக்காக நீங்க ஒருத்தர் மட்டும் தான் பேசுறீங்க. தயவு செஞ்சு இந்த சென்னை மாகாணத்துக்கு, தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தயவு செஞ்சு முதலமைச்சராக வர வேண்டும் என்று தங்க தட்டில் வைத்து பெரியாரிடம் நீட்டினார்கள். பெரியார் வேண்டாம் என்று சொன்னார். முதலமைச்சர் பதவி போது யார் வேணாம்னு சொல்லுவா? யார் வேணாம்னு சொல்லுவா முதலமைச்சர் பதவியை? நீ நிறைய பேர் முதலமைச்சர் பதவிக்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல கூட்டணிகள் தனியா இறங்குறாங்க. அது அவங்களுடைய அரசியல் ஆதாயம் அல்லது அரசியல் அவங்களுடைய போட்டிங்கிறது வேறு. ஆனா தங்க தட்டுல வச்சு கொண்டு போய் பிரிட்டிஷ்காரன் நீட்டினா அது அப்படியே ஓகே சொல்லியிருந்தாருனாக்கா பெரியார் முதலமைச்சராக இருப்பார். இப்ப அவ்வளவு செல்வாக்கு மிக்கவரும் கூட, பெரிய வணிகர். ஏன் அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பகைச்சுக்கிட்டு நிக்கணும் கடவுளை போய்? ஏன் அவர் கடவுள் இல்லை என்று சொன்னார் என்றால், கடவுள் என்கிற கான்செப்ட் இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறது. ஏனென்றால் அது தீண்டாமையை அங்கீகரிக்கிறது. தீண்டாமைக்கு பின்னாடி ஜாதி இருக்கு, ஜாதிக்கு பின்னாடி மதம் இருக்கு, மதத்துக்கு பின்னாடி கடவுள் இருக்கு. அதனால நான் கடவுளை எதிர்க்கிறேன். இந்த ஜாதியும் தீண்டாமையும் என் மக்களை, பார்ப்பனர் அல்லாத அனைத்து சாதி சார்ந்த அனைத்து மக்களையும் இந்த கடவுள் என்கிற கான்செப்ட், சனாதனம், மனு தர்மம், பார்ப்பனியம், இந்த பார்ப்பன எல்லாம் என் மக்கள் என்னன்னு சொல்றானாக்கா தேவடியால் மகன் என்று சொல்லுகிறான். இது அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தையாக இருக்கலாம். பெரியார் இதைத்தான் சொல்லுவாரு. ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு மறைமுகமா பேசினா நிறைய விஷயம் புரியாது. இதைத்தான் சொல்லுது அந்த மனு தர்மமும் பார்ப்பனியமும், நம்மளை இதைத்தான் சொல்லுது. சட்டமும் இதுதான் சொல்லுது. தீர்ப்புகள் நிறைய வந்திருக்கு. அப்ப அதனாலதான் பெரியார் என்ன பண்றாருனாக்கா, இது என் மக்களுக்கு இழிவா இருக்கு, அதனால கடவுள் இல்லை. கடவுள் இல்லைனாக்கா நான் மதத்தை ஏத்துக்கல, மதத்தை ஏத்துக்கலனாக்கா ஜாதியை ஏத்துக்கல, ஜாதியை ஏத்துக்கலனாக்கா நான் வேசி மகன் அல்ல என்றுதான் அவர் கடவுளை எதிர்க்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பத்தி நிறைய தோழர்கள் பேசினாங்க. அதே பாரதிய ஜனதா கட்சியில உள்ள சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ராம சீனிவாசன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அறிவாளி. அவர் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு, பயங்கரமான அறிவாளி. மூளை ஒரு 330 கிலோ இருக்கும். பாத்தீங்கன்னா இங்கிட்டு பாய் தொங்கும், இங்கிட்டு பாய் தொங்கும். அதை கொண்டு போய் எங்க அடக வைக்கிறதுன்னு தெரியாம தலைவன் தவிச்சு போய் பாஜக போய் சேர்ந்தாப்புல. நமக்கான அறிவுக்கு இந்த கட்சி ஒன்று மட்டும் தான் இருக்கிறது அப்படின்னு அந்த கட்சியில போய் சேர்ந்தாப்புல. அந்த ராம சீனிவாசன் சொல்லுகிறார், ஒருவேளை மீட்டிங்ல பேசுறாப்புல, ஒருவேளை ஒரு வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிற தகுதி, அந்த திறமை, அந்த பதவி எனக்கு இருந்தால், அந்த வேலை வாய்ப்பிற்கு 2 நபர்கள் போட்டியிடுறார்கள் என்றால், ஒருவர் பார்ப்பனராகவும் இன்னொருவர் பார்ப்பனர் அல்லாதாராகவும் இருக்கும் பட்சத்தில் அந்த 2 பேருமே ஒரே மார்க் எடுத்துட்டாங்க, 100க்கு 80 மார்க் 2 பேருமே எடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த வேலைக்கு வந்து யார் அதிக மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. ஆனா பாப்பானும் இருக்கான், பாப்பா அல்லாதவனும் இருக்கான். அது ஆண்ட பரம்பரை நீங்க சொல்லிக் கொள்கிறவர்களாக இருக்கட்டும் அல்லது பட்டியல் சமூகமா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இப்ப இந்த 2 பேரும் சேம் மார்க் எடுத்துட்டானாக்கா ராமசீனிவாசன் சொல்றாப்ல, நான் யாருக்கு தெரியுமா வேலை கொடுப்பேன்? அந்த பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் நான் வேலை கொடுப்பேன் என்று ராமசீனிவாசன் பொது மீட்டிங்ல பேசுறாப்ல. உனக்கு என்ன கொழுப்பு இருக்கும், என்ன திமிர் இருக்கும் உனக்கு? ஏண்டா இந்த இந்தியா விடுங்க, தமிழ்நாட்டில் 97% இருக்கிற பார்ப்பனர் அல்லாத நம்மளை பார்த்து முட்டா பையன்னு சொல்றான் ஒரு கட்சியில உள்ள முக்கிய நிர்வாகி. நமக்கெல்லாம் சூடு சொரணை இருக்க வேண்டாம்? நம்மளாம் சோறு சாப்பிட்றோம், சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம். இதை கேட்டாலே உங்களுக்கு கோவம் வருது. நிறைய பேர் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, இதை உங்களுக்கு பார்வைக்கு வந்திருக்காது. சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வருதா இல்லையா? யாராவது உங்களை பார்த்து நீ ஒரு முட்டாள், நீ ஒரு அடிமுட்டாளு அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு என்ன கோவம் வரும்? அது சொல்றாரு பொதுவெளியில. ஒரு ஓட்டரசில இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி இதை பொதுவெளியில பதிவு பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, பார்ப்பனர்களுக்கு தான் அறிவு அதிகம், பார்ப்பனர்களுக்கு தான் தகுதி திறமை அதிகம். பார்ப்பனர் அல்லாதவர் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். திரும்பவும் சொல்றான், ராஜராஜ சோழன் பரம்பரையா, பாண்டியன் பரம்பரையா, சேரம் பரம்பரையா, எதுவாக இருந்தாலும் உன்னை முட்டாள்னு சொல்றான். யார்? ராமசீனிவாசன் என்கிற அதே பிசி அல்லது OFC சமூகத்தை சார்ந்த ரெட்டியார் நினைக்கிறவர். அவர் எந்த சமூகமா இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, சமூகத்தின் மீது நமக்கு எந்த கோபமும் இல்லை. ஏன்னா எல்லா சமூகத்திலையுமே அறிவாளியும் இருப்பான், முட்டாளும் இருப்பான். அதே மாதிரி ரெட்டியார் சமூகத்தில் உள்ள ஒரு பாலு முட்டாள், ஒரு அடிமுட்டாள் அவர். அப்ப பார்ப்பனர் அல்ல, ஒருவேளை அந்த பார்ப்பனர் அல்லாதவர் ரெட்டி சமூகமாக இருந்தாலும் ஒரு பார்ப்பனர் சமூகத்தான் ஆதரவு தெரிவிப்பாங்கிறாரு, அவனுக்கு தான் வேலையை கொடுப்பான் அப்படிங்கிறாரு.
இப்போ ஒரு மேட்ச் நடக்குது, டிராவ் ஆயிருச்சு, என்ன பண்ணுவோம்? நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருக்கீங்க, முத்துராஸ் எல்லாம் பெரிய பிளேயரு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? டிராவ் ஆச்சுனாக்கா அடுத்தது சூப்பர் ஓவர் கொடுப்போம், 1 ஓவர் 2 ஓவர்னு கொடுப்போம். அதுல யார் அதிகமாக ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க வின்னு, அப்படிதானே? அதே மாதிரி தான் எக்ஸாமுக்கும் 2 பேர் ஒரே மார்க் எடுத்துட்டாக்கா திரும்ப வாப்பா ஒரு 10 கேள்வி கொடுக்குறேன், அதுல யார் அதிக மார்க் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வேலை. அதுதானே நியாயம்? அதெல்லாம் நியாயம்? நீங்களே சொல்லுங்க, அதெல்லாம் நியாயம். ஆனா இந்த ராமசீனிவாசன் என்கிற பாஜக நிர்வாகி என்ன சொல்றாருனாக்கா, அப்படி 80 மார்க் வாங்கிட்டாங்கன்னாக்கா நான் பார்ப்பனருக்கு தான் வேலை கொடுப்பேன். அப்ப பார்ப்பனர்கள் என்பவர்கள் பிறப்பிலேயே அறிவாளிகள் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப பார்ப்பனர் அல்லாத நம்ம எல்லோரும் இருக்கோம்ல, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் உள்ள நம்ம எல்லோருமே என்ன சொல்றாப்புனாக்கா, இந்த பாஜக நிர்வாகி முட்டாள்கள், அடிமுட்டாள்கள் என்று சொல்லுகிறார். இந்த பாஜக நிர்வாகியா இருக்கட்டும் அல்லது இந்த பார்ப்பனிய கைக்கூலிகளாக இருக்கட்டும், நான் ஒரே ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு சம்பவம். பிரிட்டிஷ்காரர் இருக்கும் பொழுது கல்வியில கல்லூரியில என்ன வச்சிருந்தாக்கா 2 கிளாஸ் தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ், அவ்வளவுதான். நீ 100க்கு 60க்கு மேல எடுத்தாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ், 100க்கு 40க்கு மேல எடுத்தா செகண்ட் கிளாஸ், 40க்கு கீழே எடுத்தாக்கா ஃபெயில். இதுதான் பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கல்விகருக்கு உரிமை கிடைச்சிச்சு. பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம படிக்க முடியாது. நீங்க என்ன ஜாதியாவும் இருக்கலாம், பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு படிப்புரிமை கிடையாது. அதனாலதான் பாருங்க, நான்லாம் இப்ப எங்க தாத்தாவுக்கு ஓரளவுக்கு சொத்து இருந்தது, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் எங்க தாத்தா படிக்கல? வைரக்கண்ணுங்கிற பேரை மட்டும் போடுவாப்புல, எழுதுவாப்புல. அது எங்கனாக்கா சைதாப்பேட்டையில ஆரம்பிச்சாப்புனாக்கா வண்டாரப்பேட்டையில போய் நிற்கும். அது வைரமுத்துங்கிறது பேரு தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறதுல கோர்ட்ல போதும் ஆயிரும். இந்த பேப்பர்ல ஆரம்பிச்சு பத்திரம்னாக்கா இவ்வளவு இதுக்குள்ள சைன் முடிக்கணும்ல, அந்த பேப்பர்லாம் தாண்டி டேபிள்லாம் தாண்டி சைன் போட்டு இருப்பாரு. தாத்தா இதுக்குள்ள சைனை போடு தாத்தா. அப்ப அவ்வளவு சொத்து சேர்த்தவருக்கு படிப்பறிவு இல்லை. ஆனா நம்ம ஊர்ல ஒரு பாப்பா வருவான், தட்டை நீட்டிட்டு நிற்பான். நாம போற 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா எடுத்தா அவனுடைய பிழைப்பு நடக்கும். அந்த பாப்பானுடைய தாத்தாவை கேட்டு பாருங்க, அவன் படிச்சிருப்பான், டிகிரி வாங்கியிருப்பான். அந்த பாப்பானுடைய அப்பாவை கேட்டு பாருங்க, படிச்சிருப்பான், டிகிரி வாங்கியிருப்பான். அந்த பாப்பா இங்கிலீஷ் பேசிட்டு இருப்பான். கவனிச்சிருக்கீங்களா? பாப்பா, நீங்க எல்லா பாப்பானையும் பாருங்க, இந்த டிவிலலாம் வந்து பேட்டி கொடுப்பானுங்க. நம்ம ஆளுகள், பார்ப்பனர் அல்லாத நம்ம ஆளுகள் பேட்டி கொடுக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஐயா நான் கிராமத்துல இருந்து வர்றேன், நான் இங்கேருந்து வர்றேன், நான் தாங்க எங்க வீட்டுல முதல் தலைமுறை பட்டதாரி, நான் இவ்வளவு படிச்சங்கய்யா, இந்த அரசாங்கம் எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சுச்சிங்கய்யா, பெரியார் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாருங்கய்யா, அம்பேத்கர் எனக்காக பேசினாரியா, சட்டம் எழுதினாரியா, அதனால நான் முதல் தலைமுறை பட்டதாரியா வந்து நிக்கிறேன்யா, நான் யூடியூபரா வந்து நிக்கிறேன்யா, அதனால மைக்க பிடிச்சிங்க நான் கத்துறேன்யா அப்படின்னு நம்ம பேசுவோம். இதே ஒரு பாப்பாங்க மைக்க கொடுங்க. எங்க தோப்பனார் அப்பவே ஜட்ஜா இருந்தாரு. எங்க தோப்பனாருடைய தோப்பனார் பிரிட்டிஷ் பீரியட்லயே ஒரு பெரிய டாக்டராக்கும். எங்க அத்திம்பேர் அவர் யூஎஸ்ல ஐடி கம்பெனில ஒரு பெரிய வேலையில இருக்காரு. இப்படிதான் பேசுவானுங்க அவனுங்க. இது பொய் கிடையாது, இது உண்மை. அப்ப என்ன அர்த்தம்? என் தாத்தா சொத்து சேர்த்தாரு, கல்வி சேர்க்கலையே, அவர் படிப்பறிவு இல்லையா? அப்ப படிப்பு என்பது அவர்களுக்கு மிக தூரமாக இருந்தது, படிக்க கூடாது என்ற சமூகமாக இருந்தது, குற்ற பரம்பரை என்ற சமூகமாக இருந்தது, படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தானுங்க. 6 மணிக்கு மேலானாக்கா நீங்க பக்கத்துல உள்ள கச்சேரியில போய், கச்சேரினாக்கா போலீஸ் ஸ்டேஷன் அர்த்தம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட போயிடணும். அது அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குதுனாக்கா அந்த ஆம்பளை பிள்ளையே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடணும். செத்து போய் கிடக்கிறாரு ஒரு கிழவருங்கனாக்கா ஸ்டேஷனுக்கு போயிடணும். இல்லைனாக்கா நீங்க கைது, அரெஸ்ட். இதுதான் குற்ற பரம்பரை செய்த ஒடுக்குமுறை. இதுல இந்த தேவர் சமூகத்தில் உள்ள நிறைய உட்பிரிவுல உள்ளவங்க எல்லாம், பிரமலைக்கலர் உட்பட, மறவர் உட்பட நிறைய உட்பிரிவுகளை பாதிக்கும். பறையர் சமூகமும் சில ஏரியாக்கள் குற்ற பரம்பரையில் இருந்தது, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ரெட்டியார் சமூகம் ஒரு சில ஏரியாக்கள் ரெட்டியார் சமூகம் இருந்தது, குறவர் சமூகம் இருந்தது. இவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை. அப்ப படிப்புங்கிறது இல்ல, அவங்ககிட்ட பணம் இருக்கலாம், படிப்புங்கிறது கிடையாது. இப்ப படிப்புங்கிற, அப்ப நீங்க பாப்பான்ட்ட கேட்டீங்கன்னாக்கா அவன் தோப்பனார் படிச்சிருக்காரு, இவரு படிச்சிருக்காரு, எங்க அவரு படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு படிப்பு கிடையாது. அப்ப பிரிட்டிஷ் பீரியட்ல தான் நமக்கு முதலாக படிப்பு என்பது கைக்கு வந்துச்சு. இப்ப படிப்பு என்பது ஸ்கூலுக்குள்ள விட்டா நம்மளுக்கு வெறியாய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானுங்க. இப்ப என்ன பண்றான், பாப்பா வீட்டு பிள்ளையெல்லாம் படிக்கல, நம்ம வீட்டு பிள்ளைகளை போட்டி போடும் தான் தெரியுது அவன் எவ்வளவு பெரிய மக்குங்கிறது அப்பதான் தெரியுது. ஏன்னா அதற்கு முன்பு வரை நம்ம ஆளுக போட்டிலே கிடையாது, ஸ்கூலுக்குள்ளே கிடையாது. ஒரு ஸ்கூலுக்குள்ள போனீங்கன்னாக்கா முழுக்க பாப்பா வீட்டு பிள்ளைய மட்டும்தான் ஸ்கூலுக்குள்ள உட்காந்துருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் மார்க்கும் பாப்பா வீட்டு பிள்ளை தான், செகண்ட் மார்க் எடுத்தாலும் பாப்பா வீட்டு பிள்ளை தான், தேர்ட் ரேங்க் எடுத்தாலும் அது எல்லா ரேங்குமே பாப்பா வீட்டு பிள்ளை தான் எடுக்க முடியும். ஏன்னாக்கா அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு 100 பேர் படிக்கலாம்னாக்கா 100 பேர் பாப்பா வீட்டு பிள்ளை மட்டும் தான் இருக்கும். இப்ப 100 பேர்ல போட்டி போடுறதுக்கு நம்மளால உள்ள போறானுங்க. பிரிட்டிஷ்காரன் அந்த கேட்டை எடுத்து விட்டு, எப்பா எல்லாருமே படிக்கலாம்ப்பா, ஏன்பா பார்ப்பனர் அல்லாதவர்களை படிக்க கூடாதுன்னு எந்த முட்டாப்பா எப்பா சொன்னது? எல்லாரையும் உள்ள விடு, எல்லாருமே படி, திறமை இருந்தாங்க நீ படிச்சு பொழைச்சுன்னு சொல்லி உள்ள விட்டான்.
நம்மளால உள்ள போனவங்க எல்லாமே 50 மார்க் 60 மார்க் 70 மார்க் 80 மார்க் எடுக்கிறானுங்க. அப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ங்கிற கிரேடே கொண்டு வர்றான். அப்ப பார்த்தோம்னாக்கா இந்த பாப்பா விட்டு பிள்ளைங்க 40 பிள்ளை 30 பிள்ளைய படிச்சதுல பூரா பாத்தீங்கன்னாக்கா 32 33 34 35 நம்ம வீட்டு பிள்ளைய 50 60 70 80 எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் பாப்பா ஒண்ணு பண்ணான், நேரா பிரிட்டிஷ்காரன் போயிட்டான், அவனுடைய ஆயுதத்தை கையில் எடுத்துட்டான். என்ன பண்ணா? வேற என்ன, காலில் விழுவுறதுதான். சாஸ்தாங்கமா காலில் விழுந்து அவளுடைய ஷூ அழுக்கா இருந்ததை முன்னிட்டு அவளுடைய நாக்கால் அந்த பிரிட்டிஷ்காரனுடைய ஷூவை சரி செஞ்சுட்டு, ஐயா நேக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாதுயா, எங்க விட்டு புள்ளாண்டாளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, உங்க பிள்ளையெல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, எங்க வீட்டு பிள்ளைய உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்க வீட்டு பிள்ளைய எவ்வளவு முட்டாள்கள்னு. அதனால தயவு செஞ்சு தேர்ட் கிளாஸ் என்கிற ஒரு கிளாஸை உருவாக்குங்கள் என்று பிரிட்டிஷ்காரனிடம் முதல் முறையாக கேட்டது பார்ப்பனர்கள். அப்பதான் சொல்றான், 33 மார்க் எடுத்தா பாஸ்ன்னு, தயவு செஞ்சு தேர்ட் கிளாஸ்னு ஒண்ணு ரெடி பண்ணி கொடுங்கய்யா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரிட்டிஷ்காரர் தேர்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்கி அதற்கு 33 மார்க் எடுத்தா பாஸ். இப்ப 6ஆவதுலாம் கூட 35 மார்க் எடுக்கணும். அப்ப அவன் பாருங்க, வெறும் 33 மார்க் எடுத்தா பாஸ்ங்கிறத தேர்ட் கிளாஸ்னு போட்டு வாங்கின தேர்ட் கிளாஸ் பொறுக்கி நாய் நம்மளை பார்த்து என்ன சொல்றானாக்கா, இவன் திறமை இல்லாதவன், 2 பேரும் 80 மார்க் எடுத்தாக்கா நான் யாருக்கு சீட்டு கொடுப்பேன்? பாப்பானுக்கு சீட்டு கொடுப்பேன். இந்த குருமூர்த்தின்னு ஒரு விஷ பாப்பா ஒருத்தன் இருக்கான். ஏற்கனவே சோன்னு ஒரு காமெடி நடிகர் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? அவர் வந்து என்ன அரசியல் இது என்ன அரசியல் சாணக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாக்கட்டியும் கிடையாது. இந்த பாப்பாரை போல முழுக்க முட்டா போயிடுவோம். எனக்கு தெரியும், ஐநூவா பொறுத்த பாப்பாரை பசங்கனால முட்டா போயிடுவோம். இந்த டிபேட் சேனல்ல நடக்கிற டிபேட்லாம் கவனிக்கிறீங்களா? அதுல பாப்பார பசங்க வந்து உட்காருவானுங்க. நம்ம ஆளுக்கு இந்திரகுமார் தேரடி, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, செந்தில் அண்ணா இவங்க எல்லாம் போவாங்க. அடிக்கிற அடியில துண்டக்கானும் இல்ல பூணுலக்கானும் துண்டக்கானும் சொல்லிட்டு ஓடுவாங்க. பாத்திருக்கீங்களா? பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுவாங்க. அறிவே இருக்காது அவனுங்களுக்கு. அறிவு இருப்பது போன்ற ஒரு தோரணையை தான் கொடுப்பானுங்க. அப்ப அந்த துக்ளக் பத்திரிகையினுடைய அடுத்த தலைமை ஆசிரியர் தான் இந்த குருமூர்த்தி என்கிற அந்த 333 கிலோ எடை மதிப்புள்ள மூளையை கொண்டிருக்கிற குருமூர்த்தி. முட்டாளையும் மகா முட்டாள் அடிமுட்டாள், அந்த ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜமக்காலத்தில் வடிகட்டிய ஒரு முட்டாள் அவன் குருமூர்த்தி என்கிற ஒரு முட்டாள். அவன் சொல்றான், ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி இந்தியா டுடே என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் பத்திரிகை, அதனுடைய கருத்தரங்கு நடக்குது. பெரிய பெரிய ஆள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த செய்தி இந்தியா முழுக்க போய் சேரக்கூடிய செய்தி. அதுல குருமூர்த்தி என்கிற அந்த முட்டா பாப்பா சொல்றான், தமிழர்கள் எல்லோரும் பார்ப்பனர்களுடைய காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்றான். கேட்ட உடனே கோபம் வருதா இல்லையா உங்களுக்கு? யாராவது நீங்க நிக்கிறீங்க, ரோட்ல நின்றுட்டு இருக்கோம்னு வச்சுங்க, திடீர்னு யாருன்னு தெரியாது வந்து தோலை தட்டி என் காலில் விழுகுன்னு சொன்னா என்ன பண்ணுவான்? அதான் அண்ணன் சொல்றாரு, கையை உடப்போங்கிறாரு. என்னன்னா காலை உடப்பீங்களா நீங்க? போதும் அண்ணா ரொம்ப இறக்க குணம் படைச்சவர்னு நினைக்கிறானே. இவ்வளவு இறக்க குணம் கூடாதுன்னு, இவ்வளவு இறக்க குணம் இருந்ததுனாக்கா இதுக்கு மேல நம்ம வரவே முடியாது. அதனால இப்படி சொன்னாக்க நம்மளுக்கு கோவம் வரும், திரும்ப ரிட்டாலியேட் பண்ணுவோம், எதிர்த்து அடிப்போம். இல்லை, யாரா நீ என்னைய காலை விழுவ சொல்ற? நான் படிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் நாகரிகமா இருக்கேன், ஒரு நாகரிகமான வாழ்க்கை உழைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், உன் காலில் நான் எதுக்கடா விழுங்கன்னு சொல்லிட்டு அந்த மூஞ்ச அப்படியே முதுகு பக்கமா திருப்பி வச்சிருவோம் இல்லையா? ஆனா ஒரு விஷ பாப்பான் இந்தியா டுடே என்கிற ஆங்கில பத்திரிகையில உட்காந்துக்கிட்டு தமிழர்கள் அனைவரும், அவன் என்ன சொல்றான்னாக்கா பட்டியல் சமூகம் அனைவரும்னு சொல்லல, அல்லது பிசி அனைவர்களும்னு சொல்லல, எம்பிசி அனைவர்களும் சொல்லல, தமிழர்கள் அனைவரும். அப்ப பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த தமிழர்கள் அனைவரும் பார்ப்பனர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்றான். அப்ப அதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம தான் நான் யார் தெரியுமா, நான் பிசி, நான் எம்பிசி, நான் யாரு தெரியுமா, நான் எஸ்சிக்குள்ளேயே நான் பெரிய சாதி, இப்படிலாம் நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசியோ எம்பிசியோ எஸ்சியோ எஸ்டியோ அவனை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாரும் சூத்திரர்கள். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சூத்திரர்கள்னா வேசி மகன் பாப்பானுக்கு வைப்பாட்டி மகன் என்று அர்த்தம். இதைத்தான் அவன் சொல்றான். நீங்க கீழடி இப்ப நிறைய பார்த்திருப்பீங்க, மதுரைக்கு பக்கத்துல கீழடின்னு ஒரு ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. அங்க நிறைய தமிழர்களுடைய நாகரிக வாழ்க்கை எவ்வாறு இருந்திருக்கிறது, அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பவே தமிழர்கள் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா ஒரு நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்பவே டாய்லெட் கட்டி இருந்திருக்கிறாங்க, ஆய்வுகள் அதெல்லாம் இருக்கு, குடுவைகள் இருந்திருக்கு. இவ்வளவு ஏன் பானையில பேரை அச்சடிச்சிருக்கான், அப்ப எவ்வளவு பெரிய ஒரு டெக்னாலஜி அவன்கிட்ட இருந்திருக்கும் தமிழங்கிட்ட. இது மட்டும் இல்ல, இரும்ப உருக்கி அதை ஆயுதமாகவும்
சமையல் செய்யக்கூடிய கருவிகளாகவும் அவனுக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாத்தையும் இரும்ப உருக்கி ஆபரணங்களாக செஞ்சிருக்கான். இரும்ப உருக்குறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப ஈஸி. அதற்கான அந்த சூடுநிலை அதிகமாக நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கும், அந்த லேப்ல வச்சு செய்வாங்க, அல்லது அதற்கான ஃபேக்டரிஸ் இருக்கும். நீங்க 5000 வருஷத்துக்கு முன்பே தமிழன் இரும்பை உருக்கி அதை வேறு வடிவமாக மாற்றி அதை வீட்டுக்கு தேவையான பண்டங்களாகவும் ஆபரணங்களாகவும் மாற்றி இருக்கிறான் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. இரும்பை உருக்கி முதல்ல அதை கூழாக்கணும், தண்ணி மாதிரி ஆக்கணும், லிக்விட் ஆக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வடிவம் தேவையோ அதுல கொண்டு போய் நிரப்பணும். அப்ப 1000 சென்டிகிரேட் எனக்கு தெரியல, அதுக்கு மேல தேவைப்படலாம். அப்ப நீங்க நம்ம ஃபிளைட்டுக்கெல்லாம் பயன்படுத்த வந்துறீங்களா பெட்ரோலு ஃபியூலு, அந்த ஃபியூலை வச்சு எரிச்சா கூட இந்த இரும்பை உருக்குகிற ஹீட் கிடைக்காது. அப்படின்னா 5000 வருடங்களுக்கு முன்பு தமிழன் எவ்வளவு அறிவியல் சார்ந்து எவ்வளவு டெக்னாலஜி சார்ந்து இருந்திருக்கிறான். அதுல பாருங்க என்ன ஒரு காமெடினா, அவ்வளவு தோண்டி இதெல்லாம் கிடைக்குது. தமிழன் அவ்வளவு அறிவா இருந்திருக்கிறான், அவ்வளவு டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்கிறான், எல்லாம் கிடைக்குது. ஆனா அதுக்கு மேல எவ்வளவு தோண்டி பார்த்தாலும் பூநூலுங்கிறது எங்கேயுமே இல்லையா? பூநூல்ன்ற விஷயம் கீழடிக்குள்ள இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தோன்றாங்க சாமி சிலை எங்கேயாவது இருக்குமானாக்கா சாமி சிலை ஒண்ணு கூட இல்லை. சரி கோவில் இருக்கா? கோவிலும் அங்க இல்லை. அப்ப கோவில் கடவுள் என்பது நம்ம ஆதி காலத்துல இருந்து வணங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த பாப்பார பசங்க சொல்லுவானுங்கல்ல, அது உண்மையாக இருந்தால் 5000 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நாகரிகம் மண்ணுக்கு கீழே தோண்டி எடுக்கும் பொழுது அங்க தர்ப்பப்புல் கிடைச்சிருக்கணுமா இல்லையா? யாக செஞ்சதுக்கான அடையாளங்கள் இருந்திருக்கணுமா இல்லையா? சரி அதெல்லாம் விடுங்க. ஒரு சாமி சிலை இரும்ப உருக்கி ஆபரணமா செய்ய தெரிஞ்ச தமிழனுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்திருந்தால், கோவில் இருந்திருந்தால், அதே இரும்பை உருக்கி அவன் கடவுள் சிலை செஞ்சிருப்பானா மாட்டானா? செஞ்சு வழிபட்டு இருப்பானா மாட்டானா? அப்ப அதுக்கு கீழே கடவுள் சிலை இல்லை, கோவில் இல்லை, பூநூல் இல்லை, தர்ப்பப்புல் இல்லை, யாகம் வளர்க்கிற குண்டங்கள் இல்லை, பூநூல் இல்லை, ஜாதியும் இல்லை. அப்ப 5000 வருடங்களுக்கு முன்பு தமிழன் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறான்? எந்த மூட நம்பிக்கையும் இல்லாம, எந்த பிற்போக்குத்தனங்களும் இல்லாம, ஜாதி இல்லாம, சாமி இல்லாம, கடவுள் இல்லாம அறிவியலோடு இணைந்து வளர்ந்திருக்கிறான். முற்போக்கான பார்வையோடு வளர்ந்திருக்கிறான், டெக்னாலஜியோடு வளர்ந்திருக்கிறான். இதெல்லாம் அதுக்குள்ள நமக்கு கிடைக்குது. அப்ப எந்த இடத்துலயுமே கடவுளோ கடவுள் சிலைகளோ கோவில்களோ இல்லை. அப்ப முன்னத்திலேருந்து இருக்கு அப்படிங்கிறது பொய். அப்ப இடையில எவனோ நம்ம கிட்ட சொல்லிவிட்டு போயிருக்கான். ஏதோ ஒரு புரோக்கரு, ஏதோ ஒரு இந்த சமூகத்தில் உள்ள புரோக்கரு அந்த கைபர் போலன் கணவாய் வழியாக ஆட்டை ஓட்டிக்கொண்டு மாட்டை ஓட்டிக்கொண்டு வந்த ஏதோ ஒரு காட்டி கொடுக்கும் புரோக்கர், அவன் காட்டியும் கொடுப்பான். நான் அதை சொல்லல, மேடை நாகரிகம் கருதி நான் அதை சொல்லல. என்னுடைய நினைப்பும் நான் காட்டியும் கொடுப்பான், டிவி சேனலுக்கு பேட்டியும் கொடுப்பான்னு நான் சொல்ல வந்தேன். நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அப்ப சமூகத்துல அப்படித்தான் அவன் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கிறது இதுதான் ரிஃப்ளெக்ஷன். நம்ம டேஷை விட்டோம்னாக்கா மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதுதான் அந்த சமூகம் செய்திருக்கிறது என்று அர்த்தம். அப்ப அப்படியாக எவனோ ஒருத்தன் உள்ள புகுந்து நமக்குள்ள கடவுள்களையும் கோவில்களையும் ஜாதிகளையும் மதங்களையும் மூட நம்பிக்கைகளையும் நமக்குள்ள திணிச்சு விட்டு ஜாதி என்கிற மலத்தை நம் தலைமீது ஏற்றி விட்டு, டே நீ பிசி, உனக்கு கீழே ஒருத்தன் இருக்கான் அவன் எம்பிசி, நீ அவனை போட்டு மிதிக்கலாம். டே எம்பிசி உனக்கு கீழே எஸ்சி இருக்கான், நீ அவனை போட்டு மிதிக்கலாம். எஸ்சி உனக்குள்ளேயே பல்லருக்கு கீழே பறையர் இருக்காரு, நீ அவரை போட்டு மிதிக்கலாம். பறையரு கீழே அறிஞ்சது இருக்காரு, நீ அவரை போட்டு மிதிக்கலாம் என்று சொல்லிவிட்டு, ஆமா இது மிதிக்கலாம் 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 மிதிக்கலாம்னு சொல்ற, எங்கப்பா உன்னைய காணவே காரணம்னாக்கா மேல நான் இருக்கேன்டாங்கிறாரு. அப்ப உன்னையவனு மிதிக்கவே மாட்டானா? பரவாயில்ல. அப்ப உன்னையவனு மிதிக்கவே மாட்டானா? என்னையவனு மிதிக்க மாட்டான், நான் தான் எல்லாரையும் போட்டு மிதிப்பேன். அப்ப இந்த ஜாதிய அடுக்குமுறையை உருவாக்கியது யார்? ஜாதியை அடுக்குமுறையை உருவாக்கியது எந்த யார் என்பது நான் டேஷ்ல விட்டுறேன். அப்ப உங்களுக்கே அது புரியும். அப்ப பெரியார் இதற்காக என்ன செய்தார்? இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும், அதற்காக ஜாதிக்கு பின்னாடி உள்ள மதத்தை ஒழிக்க வேண்டும், மதத்திற்கு பின்னாடி உள்ள அப்ப கோவில் கடவுள், அப்ப கடவுள் தான் எனக்கு முதல் எதிரி என்று டிக்ளேர் செய்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியார் பெரியார்னு, சும்மா என்னங்க எதுக்கு எடுத்தாலும் பெரியார் பெரியார்னு பேசிட்டு இருக்கீங்க. பெரியார் தலித்துகளுக்கு என்ன செய்தார்? இடைநிலை சமூகங்களுக்கு செஞ்சாருங்க. தலித்துகளுக்கு பெரியார் என்னங்க செஞ்சாரு? பல புத்திசாலிகள் இப்போ வர்றாங்க. நைஸா பாத்தீங்கன்னாக்கா நம்ம சைடு உள்ள தோழர்களுடைய சட்டையை போட்டு வருவாங்க. சில பேர் நீல சட்டையை போட்டு வருவாங்க, சில பேர் வேற சேப்பு சட்டையை போட்டு வருவாங்க, சில பேர் கருப்பு சட்டையும் கூட போட்டு வருவாங்க. நான் பெரியாரிஸ்ட் தாங்க, ஆனா தலித்துகளுக்கு பெரியார் என்ன செய்தார்? யார் அவன் நம்மால் மாதிரியே தெரியலடா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அப்புறம் பிரிச்சு பார்த்தோம்னாக்கா கருப்பு சட்டைக்குள்ள வேற ஒரு சட்டை போட்டு நிக்குது, ஒரு காவி சட்டையை போட்டு நிக்குது. பெரியார் தலித்துகளுக்கு என்ன செய்தார்? ரொம்ப தூரமெல்லாம் போத்தவல்ல,
இந்த பக்கத்துல சொல்ற நீடாமங்கலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீடாமங்கலத்துல 1937 அன்னைக்கு 12வது மாசம் ஒரு சம்பவம் நடக்குது. அனுமந்தபுரம் எல்லாரும் தெரியுமா? அந்த குளத்தாங்கரைக்கு ஆத்தாங்கரைக்கு அந்த பக்கம் இருக்கு பாருங்க, அனுமந்தபுரம். அப்ப அங்க உள்ள அந்த சந்தான ராமசாமி உடையார்னு நீடாமங்கலத்துல ஒரு பெரிய பணக்காரர். மன்னார்குடியிலேருந்து வலங்கை மலை வரைக்கும் பூரா அவரோட நிலம் தான். யானை கட்டி வளர்த்தவர் சந்தான ராமசாமி உடையார். அவர் காங்கிரஸ்ல மிகப்பெரிய தலைவர். அப்ப வட மாநிலங்கள்ல இருந்து காங்கிரஸ் லீடர் வந்தாலே சந்தான ராமசாமி உடையார் மாளிகை எல்லாமே தங்குவாங்க. நீடாமங்கலத்துல இருந்தது அது. அப்ப சந்தான ராமசாமி உடையார் என்ன பண்றாரு, காங்கிரஸ் மீட்டிங் ஒன்று போறாரு. அந்த மீட்டிங்ல சமபந்தி போஜனம் நடத்த வேண்டும் என்கிற முடிவெடுக்கப்படுது அந்த மீட்டிங்ல. அப்ப சமபந்தி போஜனம் சொல்லி அறிவிக்கிறாங்க. ஊர் முழுக்க போயிட்டு தண்டாரா போட்டு அறிவிக்கிறாங்க. அப்ப அனுமந்தபுரத்திலையும் போய் அறிவிக்கிறாங்க, ஆகா சமபந்தி போஜனம் எல்லாரும் ஒன்றா கொஞ்சம் சாப்பிடலாம். நெல்லு சோறு போடுவாங்க. அப்ப நெல்லு சோறுங்கிறது ரொம்ப கடினம், நம்ம பார்க்க முடியாது. நெல்லு சோறு வேற போடுறாங்க அப்படின்னு அங்க உள்ள பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக. மீட்டிங் போடுற அன்னைக்கு எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போய் நிற்கும் பொழுது அந்த மீட்டிங் முடியுது, பந்தியை போடுறாங்க. சந்தான ராமசாமி உடையாருடைய கையால் ஒருத்தர், ஏப்பா பந்தி போட்டாச்சு எல்லாரும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனேயே அங்கு காத்திருந்த பட்டியல் சமூக மக்கள் அனைவரும் அந்த பந்தியில போய் உட்காடுறாங்க. உட்காரும் பொழுது அந்த பிசி சமூகத்தை சார்ந்த உடையார் சமூகத்தை, அங்க உள்ள தேவர் சமூகத்தை, மற்ற வன்னியர் சமூகத்தை, நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் உட்காரும் பொழுது சமபந்தி போஜனம்னா என்ன, எல்லாரும் ஒன்னா உட்கார்றது தானே, அதான சமபந்தி போஜனம். அவங்க போய் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனேயே உடையாருடைய ஆட்கள் என்ன பண்றாங்கனாக்கா, அங்க இருக்கிற விரவு கட்டைகளை எடுத்துக்கொண்டு அங்க உட்கார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். குறிவைத்து தாக்குகிறார்கள். சாதாரண தாக்குதல் இல்ல, மரண தாக்குதல் தாக்குகிறார்கள். வழிதாங்க முடியாம அனைத்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் தெரிச்சு ஓடுறாங்க. ஓடினாக்கா அங்க ஆறு முழுக்க தண்ணி, தண்ணியில நீஞ்சு போறாங்க. சில பேர் தண்ணியோட அடிச்சுட்டு போய் ரொம்ப தூரம் தள்ளிச்சு அந்த கரையில ஏறி நடந்து விடுறாங்க. அப்ப எல்லாம் ஓடினதுக்கு அப்புறம் ராமசாமி உடையாரு கேட்கிறார், சந்தான ராமசாமி உடையாரு, ஏண்டா சமபந்தி போஜனம்னு சொன்னாக்கா வந்து உட்காந்துருவீங்களா என்று சொல்லி அதுக்கப்புறம் மறுநாள் ஆள் அனுப்புறாரு. அனுமந்தபுரம் நீடாமங்கலம் எல்லா பக்கமும் ஆள் அனுப்பி அந்த சமபந்தி போஜனத்துல உட்கார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் பிடிச்சு கொண்டு வா அப்படிங்கிறாரு. அப்ப அனுமந்தபுரத்துல அங்க ஒரு ஐயரு, அவரு தான் சந்தான ராமசாமி உடையாருடைய வயலை மேற்பார்வை பார்க்கிற ஒரு ஐயரு. அந்த ஐயர்கிட்ட போய் சொல்றாங்க, பறையடிக்கிறாங்க. பறையடிச்சு யாராருப்பா சாப்பிட போனதுன்னு கேட்கறாங்க. அங்க நிலத்துல வேலை செய்து கொண்டிருந்த தேவசகாயம், ரத்தினம், ஆறுமுகம் என்ற 3 தோழர்கள். தேவசகாயம் பல்லர் சமூகத்திலிருந்து கிறிஸ்துவராக மாறியவர், ரத்தினம் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர், ஆறுமுகம் என்பவர் முடிவெட்டும் தொழிலை சார்ந்தவர். அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் முடிவெட்டுகிற ஒடுக்கப்பட்டவர்களிடம் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர். அந்த 3 பேரும் கை தூக்குறாங்க. கை தூக்கணும். ஐயர் சொல்றான் தலையாரி கிட்ட, பெரிய கம்பு வச்சு நிற்பாங்கல்ல நம்ம ஊர்லாம், யோ தலையாரி என்ன வேலையை பார்த்துட்டு இருக்க, போய் 4 சாத்தியா அப்படின்னு உடனே அந்த கம்பை ஒரு 4 சுத்தி அங்க நின்ன தோழர்கள்ல ஒரே அடி தேவசகாயம் ரத்தனம் மீது அந்த அடி விழுகுது. வழி தாங்க முடியாம ஓடுறாங்க. போய் திரும்ப மடக்கி பிடிச்சு கூட்டு வந்து விழாமரத்துல கட்டி அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க அந்த சாட்டையாலையும் கம்பாலையும். அதற்கு பிறகு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குளித்து அந்த 3 தோழர்களுக்கும் என்ன செய்யறாங்கன்னாக்கா சாணிப்பால் ஊற்றுகிறார்கள். சாணிப்பால்னாக்க சாணியை கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா புனலை வாயில வச்சு வாயில சாணிப்பால் ஊற்றுவாங்க. சாணிப்பால் சாவுக்கொடிங்கிறது இந்த தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் முன்பு அதிகமாக இருந்தது. இந்த சாணிப்பால் ஊற்றி செத்து போனவங்கலாம் இருக்காங்க. சாணிப்பால் ஊற்றுகிறார்கள். சம்பவம் நடக்குது. கழுதை மேல ஏறி வச்சு ஊர்வலம் போறாங்க. இது அங்க உள்ள ஆறுமுகம் என்கிற இன்னொரு ஒரு திராவிட கழகத்தை சேர்ந்த தோழருக்கு தெரிய வருது. அவர் விடுதலைக்கு செய்தி அனுப்புறாரு. செய்தி பெருசாகுது. இப்ப பெரியாருக்கிட்ட அந்த 3 பேரையும் பிடிச்சு கொண்டு வந்து சேர்க்கிறாரு ஆறுமுகம். தேவசகாயம், ரத்னம், ஆறுமுகம் 3 பேரையும் கொண்டாந்து அந்த ஆறுமுகம் கொண்டாந்து சேர்க்கிறார். இப்ப சேர்த்ததுக்கு அப்புறம் பெரியார் என்ன பண்றாருனாக்கா, தமிழ்நாடு முழுக்க அந்த 3 பேரையும் கூட்டு கொண்டு போய் மேடை போட்டு என்ன நடந்தது என்கிற வாக்குமூலத்தை சொல்ல வைக்கிறார். தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறார். அன்னைக்கு ஒரு மேடையில பேசுறாரு. அன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள சில பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலித் தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அன்னைக்கு உள்ள எம்எல்ஏக்களாகவும் அங்க உள்ள எம்எல்சியாகவும் இருந்தார்கள். அப்ப அவர் கோவப்பட்டு கேட்கிறாரு, நான் இவ்வளவு தூரம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க உள்ள பதவி வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இதை பத்தி பேச மாட்டீங்களா என்கிற கோவத்தை எழுப்புகிறார். அதுக்கப்புறம் தான் உள்ள அதை பத்தின டாக்கே போகுது. அதுக்கப்புறம் அது கேஸா மாறுது. கேஸா மாறினதுக்கு அப்புறம் கேஸ் பெரியாருக்கு எதிரான தீர்ப்பை கொண்டு வருது. ஏன்னாக்கா சந்தான ராமசாமி உடையார்கிட்ட இல்லாத காசே கிடையாது. அப்ப நீதியை அவர் எப்படி வாங்கியிருப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீதியை அவர் வாங்கிட்டார். அப்ப அதே நீடாமங்கலத்துல
ஒரு சாஹிப் ஒருத்தர், ஒரு இஸ்லாமியர் தலைவர், அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பெரிய மீட்டிங், ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப பெரியார் பேசிய பேச்சு என்ன தெரியுங்களா? ஏன்பா இவ்வளவு இந்த மதத்துல இருக்கிறதுனால உன்னை பல்லர் பறையர் என்று சொல்லி இவ்வளவு அவமானத்தைப்படுத்துகிறார்களே, நீ எதற்கு இந்த அவமானத்தை தாங்கி கொண்டு எதற்காக இந்த மதத்தில் என்ன மண்ணாங்கட்டிக்கு, என்ன எச்ராஜாவுக்கு, என்ன மயிலாப்பூருக்கு, என்ன அக்ரஹாரத்துக்கு இதுல இருக்கேன்னு கேட்கிறாரு. உன்னை அவமானப்படுத்துறான் இந்த சமூக, இந்த ஜாதியில இருக்கிறதுனால, இந்த மதத்துல இருக்கிறவனே அவமானப்படுத்துறான். இது பாருங்க, இப்ப ஹிந்து முஸ்லிம் அப்படின்னாக்க ரெண்டு மதங்களுக்கு இடையே, அல்லது ஹிந்து கிறிஸ்டின்னாக்க ரெண்டு மதங்களுக்கு இடையே உள்ள சண்டை. ஆனா ஹிந்து மதத்துக்குள்ளேயே ஒரு சாதியில உள்ளவன் இன்னொரு சாதியில இந்த மதத்துல இருக்கிறதுனாலயே உனக்கு ஒரு இழிவு என்று சொல்லி அடிக்கிறானே, அப்ப இந்த இழிவு இல்லாத ஒரு மதத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு ஏன் வரலன்னு கேட்கிறாரு. அதை குறிப்பா சொல்றாரு, கிறிஸ்தவ மதத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றாரு. கிறிஸ்தவ மதத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றாரு. எனக்கு அதுல தேவசகாயம் என்கிற ஒரு தோழர் ஒருத்தர் பல்லர் சமூகத்திலிருந்து கிறிஸ்தவரா மாறியவர் ஒருத்தர் அதுல பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படி பாதிக்கப்படும் பொழுது எந்த தேவாலயத்தை சார்ந்தவர்களும் மதத்தை பரப்ப வருகிறார்களே தவிர, இந்த தோழர்களுக்கு நீங்க சொல்றதை நம்பி இவர் மதம் மாறினாரு, இவருக்கு ஒரு பிரச்சனை என்கிற பொழுது ஏன் எந்த கிறிஸ்தவரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரல? அப்ப அவர் கிறிஸ்தவராக மாறினாலும் பல்லர் என்கிற சமூகம் அந்த ஜாதிய இழிவு அவர் பின்னாடி அந்த மதத்தை பிடித்துக் கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறது. அதனால நான் சொல்றேன், நீங்க எல்லோரும் இஸ்லாத்துக்கு மாறுங்கள் என்று சொல்லுகிறார். இஸ்லாத்துக்கு மாறுங்கள் என்று நீடாமங்கலத்தில் பேசின பேச்சு 1937. என்ன நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஹிந்துவாக இருக்கிற ஒருவன் கிறிஸ்தவராக மாறினால் அவனுக்கு அந்த ஜாதிய இழிவு துரத்துக்கிட்டே போவோம். அந்த ஊர்ல அவரை கிறிஸ்தவராக பார்க்க மாட்டாங்க, ஒரு பல்லராகவும் பறையராகவும் தான் பார்ப்பாங்க. ஆனா முஸ்லீமாக மாறினால் உன் மீது இந்த ஜாதிய தாக்குதல் நடக்காது. ஏனென்றால் இஸ்லாத்தில் ஜாதிய பிரிவு என்பது இல்லை, ஆனால் கிறிஸ்தவத்தில் ஜாதிய பிரிவு என்பது இருக்கிறது. நீ உள்ள போனாலும் கிறிஸ்தவ பறையர், கிறிஸ்தவ பல்லர், கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவர் தேவர் என்று இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்துக்கு போனாக்கா நீ இஸ்லாமியர், அவ்வளவுதான். நீ அதுல மத குருமாரா மாறணும்னாக்கா, அதை படிச்சுனாக்கா நீ மத குருமாராகவும் மாறலாம். அப்ப நீங்க தயவு செஞ்சு எல்லோரும் இந்த ஜாதியில் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு இழிவு என்று சொன்னால், இந்த இழிவு நீங்க இஸ்லாம் செல் என்று நீடாமங்கலத்துல மீட்டிங் போட்டு தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். பெரியாரும் அம்பேத்கரும் எதிரெதிர் துருவங்கள்னு சொல்றாங்க. அப்ப நான் ஏற்கனவே நீடாமங்கலம் விஷயத்தை ஏன் சொன்னோம்னாக்கா, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பெரியார் என்ன செய்தார் என்ற கேள்விக்கான விடை நம்ம பக்கத்துல நீடாமங்கலத்திலே நடந்திருக்கு. நீடாமங்கலம் என்கிற ஒரு புத்தகமே இருக்கு, வாங்கி படிச்சீங்கன்னாக்கா அது ஆய்வு கட்டுரை, இன்னும் நிறைய தகவல்கள் அதை கொட்டி கிடக்கு. இன்னொன்னு, பெரியாரும் அம்பேத்கரும் எதிரெதிர் துருவங்கள்ங்க. பெரியாரும் அம்பேத்கரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சில பேர், அதுவும் குறிப்பா அம்பேத்கரிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு வருகிற சில பேர் இந்த முன்கருத்தை வச்சு பெரியாரின் மீது விமர்சனம் வைப்பாங்க. நான் அதுக்கு ரொம்ப சுத்தி வளைச்சு பேச விரும்பல, ஒரே ஒரு தகவலை மட்டும் நான் சொல்றேன். பத்மநாபன் IAS, அவர் பேர் பத்மநாபன், அவர் IAS படிச்சாரு அம்பேத்கர் இருக்கும் பொழுது. அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அவர் பின்னாளில் தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி ஆனாரு. அப்புறம் அஸ்ஸாம்னு நினைக்கிறேன், அஸ்ஸாமா மிசோரம் தெரியல, அங்க ஆளுநராகவும் அவர் பணியாற்றினார். மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய சிந்தனைவாதியும் கூட. அப்ப அவர் IAS எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ட்ரைனிங் முடிஞ்சு. அப்ப அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அவர் போய் பார்க்கிறார். அவர் தமிழர், பத்மநாபன் IAS, ஆனா ஷெட்யூல் காஸ்டை சார்ந்தவர். போய் அம்பேத்கரை போய் பார்த்து, ஐயா நான் அந்த மாதிரி எழுதிட்டேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, உங்களுடைய ஆணைக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்னைக்கு சொல்றாரு பத்மநாபன் IAS கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாரு. உங்க ஊர்ல சென்னையில ராமசாமி நாயக்கர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே போய் செய்யுங்க, அவர் என்ன செய்யறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அவர் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை செய்யாதீங்க. இதைத்தான் பத்மநாபன் IAS-இடம் அன்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்தது. இன்னொரு முறை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க, நீங்க வட மாநிலத்து பக்கம் நிறைய வேலை பார்க்குறீங்க, ஆனா தமிழ்நாடு இந்த பக்கம் நீங்க ஏன் அதிகமா உங்களுடைய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ அல்லது அங்கு போய் மக்களிடையே பேசுவதோ, ஏன் நீங்க அங்க போய் அந்த வேலையை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க என்ற கேள்வியை வைக்கிறாங்க பத்திரிகையாளர் மத்தியில. அப்ப அவர் சொல்றாரு, நான் பார்க்க வேண்டிய வேலையை ஏற்கனவே அங்க ராமசாமி நாயக்கர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க, நான் எதுக்கு அங்க போகணும், என்னை விட அதிகமா வேலை பார்க்கிறாரு, அதனால எனக்கு அங்க வேலை இல்லை. ஆனா வட மாநிலங்கள் அப்படி இல்லை, வட மாநிலங்களில் அப்படியாப்பட்ட நபர்கள் இல்லை, அதனால நான் வட மாநிலங்களை நோக்கி செல்கிறேன், தென் மாநிலத்தை பார்த்துக்குள்ள ராமசாமி நாயக்கர் இருக்கிறார் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்தார். ஒருவேளை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பெரியாரும் எதிரெதிர் துருவங்களாக இருந்திருந்தால் அண்ணல் அம்பேத்கர் இந்த பதிவு பண்ணுவாரா?
ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் அவரை போய் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாரா? அல்லது வரலாற்றில் எங்காவது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெரியாருக்கு எதிராக எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? எங்காவது எழுதியிருக்கிறாரா? ஏதாவது ஒரு பதிவு, ஒற்றை வரி எடுத்து வர முடியுமா? சாதியை அழித்தொழித்தல் என்கிற புத்தகத்தை புரட்சியாளர் எழுதுறாரு, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதுறாரு. அந்த புத்தகத்தை அவரு மகாராஷ்டிராக்காரர். அந்த புத்தகத்தை மகாராஷ்டிராவிலே வெளியிட முடியல. ஜாதியை அழித்தொழித்தல் அப்படின்னாக்கா இந்த ஜாதியை எப்படி அழித்தொழித்தல் அப்படிங்கிறதுக்கான கன்க்ளூஷனை சொல்றாரு. அந்த மகாராஷ்டிரா மாநில அரசு, அங்கு உள்ள அமைப்புகள் அந்த புத்தகத்தை வெளியிட மறுத்தது. அப்ப நம்ம தலைவன் தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்றாரு, அந்த காப்பியை அப்படியே அனுப்புங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனாக்கா அதை தமிழில் மொழிபெயர்த்து தமிழ்நாட்டில் நான் அதை வெளியிட்டு காண்பிக்கிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த புத்தகத்தை வாங்கினாரு, வரவழைச்சாரு. இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர எங்குமே அந்த புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட முடியாத சூழல்ல அந்த புத்தகத்தை தமிழ்நாட்டுக்கு வர வச்சு அச்சிட்டு சாதியை அழித்தொழித்தல் என்கிற பெயரில் அந்த புத்தகத்தை வெளியிட்டு காண்பித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்ப அம்பேத்கருக்கு பெரியாரின் மீது ஒரு நம்பிக்கை இல்லை அல்லது விமர்சனம் இருக்குன்னாக்கா எப்படி இவ்வளவு சேர்ந்து வேலை பார்த்திருப்பாங்க? அப்ப அம்பேத்கரும் பெரியாரும் எதிரெதிர் துருவங்கள் என்று சிலர் இங்கு கலைப்பு விடுவதற்கு பின்னாடி எங்கோ நாக்பூரில் இருந்து அவர்களுக்கான எலும்பு துண்டு வருகிறது. அந்த எலும்பு துண்டுக்கும் அந்த பிஸ்கட்டுக்கும் ஆசைப்பட்ட அந்த புரட்சியாளர்கள் அல்லது அந்த போராளிகள் பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிரெதிர் துருவங்களாக நிப்பாட்டி அந்த சுயலாபத்தை அடைந்து கொள்வதற்காக அந்த வேலையை செய்கிறார்களே தவிர வரலாற்றில் அப்படி எந்த பதிவும் இல்லை. பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களே தவிர அவர்கள் எதிரெதிர் துருவங்கள் அல்ல. அதனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தலைவர்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதனால இந்த முக்கியமான தருணம், நிறைய எங்கள் ஊர்லேருந்து நிறைய என்னுடைய நண்பர்கள், சொந்தங்கள், உறவுகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. செல்வண்ணா வந்திருக்காரு, காளியண்ணா வந்திருக்காரு, அண்ணன் கருப்பண்ணா வந்திருக்காரு. நிறைய பேர் பேர் சொல்ல முடியல. நிறைய இந்த செல்வண்ணா வந்திருக்காரு. இன்னும் நிறைய பேர் வந்திருக்கீங்க, என்னால் பேர் சொல்ல முடியல. அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இன்னும் அடுத்தடுத்த பெரியாரிய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அல்லது ஏதாவது சாதிய வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது அதை அட்ரஸ் பண்ணி பேசியோ இன்னமும் நிறைய பெரியாரிய கூட்டங்களை நடத்தி இந்த கூட்டத்தை மும்மடங்காக 4 மடங்காக மாற்ற வேண்டிய கடமை கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு உள்ள அமைப்பை சார்ந்த தோழர்கள் கேட்கிறார்களோ அதை செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எதுவாக வேண்டுமானால் இருந்து கொள்ளுங்கள். ஆனால் ஜாதி என்பது மஞ்சள் கலர்ல இருக்கிறதுனால அது சந்தனம் இல்லை, அதை நெற்றியில் பூச முடியாது, அது வாசம் அடிக்காது. அது மஞ்சள் கலரில் இருப்பதனால் சந்தனம் அல்ல, அது மலம், அது நாரத்தான் செய்யும். அதனால தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு தெரியாதீர்கள். அதை தூக்கி ஓரம் போட்டு அடுத்த வேலையை பார்ப்போம், புள்ள குட்டிகளை படிக்க வைப்போம். வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.